ஓஏ எக்ஸாமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான். மார்க் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 4 மார்க் டெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு நாளன்னைக்கு எக்ஸாம் போகிறவங்க 2 மார்க் டெஸ்ட்டாவது இன்றைக்கி அட்டன் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நான் ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஒரு கிளான்ஸில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக லே அவுட்டு சூஸ் பண்ணுறவங்க, டைப்ரைட்டிங்க்கு லே அவுட்டு சூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒன்றை சூஸ் பண்ணாதீங்க. லே அவுட்டு 2, லே அவுட்டு 3 சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பேசேஜ் இருந்து லெஃப்ட் சைடில் அடிக்கிற மாதிரி, இல்லை லெஃப்ட் சைடில் பேசேஜ் இருந்து ரைட் சைடில் அடிக்கிற மாதிரி, அது பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1/2 hour ஒவ்வொரு செஷனுக்கும் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொஷின், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் இருக்கும். 1 மார்க்ஸாக இருக்கும், ஓகேங்களா? 41 மார்க்ஸு, 50 மார்க்ஸு. செகண்ட் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங், தேர்ட் பேப்பர் தமிழ் டைப்ரைட்டிங், ஃபோர்த் பேப்பர் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலில் எந்த கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே அது நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டாவோ இல்லை பிடிஎஃபாவோ சேவ் பண்ணி உங்களோட ஆஃபீஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அநேகமாக உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங், கவர்மெண்ட் ஆர்டரோ இல்லை சர்க்குலர் லெட்டரோ இல்லை பிஸ்னஸ் லெட்டரோ உங்களுக்கு ஆஃபீஸில் நீங்கள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். க்ரீன் நோட் ஆர் எல்லோ நோட்டில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு லாகின் ஐடி அந்த மாதிரி எதுவுமே போட வேணாம். ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் போகிறீங்க, போன உடனேவே லாகின் ஐடி அதுவே வந்துடும், ஓப்பன் ஆகிடும். ஃபைல்குள்ளே போகிறீங்க, ஃபைல்குள்ளே போனவுடனே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு பாக்ஸ் ஓப்பனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரீன் நோட்டுன்னு கேட்கும். அந்த க்ரீன் நோட்குள்ளே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரீன் நோட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும், எம்எஸ் வேர்டு மாதிரி உங்களுக்கு டைப்பிங் செக்ஷன் வந்துடும். அதை நீங்கள் அடிச்சுட்டு சேவுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட வேண்டியதான், சேவ் ஆகிடும். அவங்க சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெமோ யூசர் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, சென்டுன்னு ஆப்ஷன் கொடுத்து டெமோ யூசருக்கு சென்ட் பண்ணிடும். உங்களோட ரைட் சைடில் கார்னரில் கீழே பாட்டமில் அட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களை எந்த ஃபைலாக அட்டாச் பண்ண சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட்குள்ளே போனோடனே மை ஃபைல்குள்ளே போய்டும். உங்களோட பிசிக்குள்ளே அதில் போய்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆஃபீஸ் லைட்டாக யூஸ் பண்ண எப்படின்னு பேசிக்காக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக வேணாம். அவங்க கொடுக்குற அந்த வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதில் டெமோ வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த டெமோ வீடியோ 1 டைம் பார்த்துட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணக்குள்ள ஓகேங்க, உங்களுக்கு மார்க் டெஸ்ட் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? மார்க் டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.